அன்பு தலைமை ஆசிரியருக்கு மாலை வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வேலந்தாங்கல் பங்கு சார்ந்த கீழ்ப்பதுப்பட்டு ஒரு குக்கிராமத்தில் தந்தை டப்பி காலத்தில் 100 குடும்பங்கள் இருந்த இந்த ஒரு பகுதி, அதன் பின் தந்தை ஜான் ஜேம்ஸ் அவர்களால் கிறித்துவம் பெற்று மறைக்கல்வி, கல்வி சம்பந்த பட்டங்களில் முன்னேறி 12ஆம் வகுப்பு முடித்த தருணமே ஆசிரியர் பயிற்சியை தந்தை டோமினிக் விவசாய வழக்கில் படித்து இன்று ஆசிரியராக தலைமை ஆசிரியராக இருந்து இந்த மலையனூர் வட்டாரத்தின் ஆசிரியர் சங்க தலைவராகவும் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த தருணத்தில் நீங்கள் டப்பி உருவாக்கிய பயிற்சி பள்ளியில் படித்து அவருடைய பற்றாளராக இருந்திருக்கிறீர்கள். அந்த பக்தியின் அடிப்படையில் உங்கள் பிள்ளைகளை கல்வி வளர்ச்சியில் உருவாக்கினீர்கள். அந்த இறை பக்தியும் தந்தை வழிகாட்டுதலும் இருந்த நிலையில் உங்கள் பகிர்வுகளை பகிர்ந்துமாறு வேண்டுகிறேன். மறை திரு தாமஸ் கவான் டப்பி அவர்களுக்கு முதற்கண்ணுடைய வணக்கத்தையும் ஜபத்தையும் வேண்டுதலையும் வைத்துக்கொண்டு இப்போ 1993 12ஆம் வகுப்பு படித்தேன். இந்த குக்கிராமத்தில் ஒரு 10 குடும்பம் தான் இருக்குது. மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த நான் முதல் தலைமுறையாக நான் வேலந்தாங்கல் பங்கை சார்ந்த தங்களுடைய வழிகாட்டின்படி தாமஸ் கவான் டப்பி அடிகளார் அவர்கள் உருவாக்கிய திண்டிவனம் கல்வி நிறுவனத்தில் ஆர்சி டீச்சர் அணியில் சீட்டு ஒரு ஏழை மாணவனுக்கு ஆகிய எனக்கு கிடைத்தது. அதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஐயா தாமஸ் கவான் டப்பி அடிகளாருடைய உருவான நிறுவனத்தில் பயின்று அவருடைய பற்றாளராக இன்றைய வரை ஹோப் என்ற நம்பிக்கை கொள் என்ற ஒரு வாசகத்தோடு என்றும் நம்பிக்கையோடு அவருடைய ஜபத்தோடு நாங்கள் முன்னுக்கு வந்திருக்கோம். 97 வேலைக்கு வந்த நான் இன்று வரைக்கும் மேல்மலையனூர் ஒன்றியத்தில் சிறப்பாகவும் உயர்த்திரு அக்ஸிலியன் ஃபெலிக்ஸ் சார் அவருடைய வழிகாட்டின்படி அவருடைய மாணவனாகவும் அவர் உருவாக்கிய ஆசிரியர் உதவி ஆசிரியராகவும் அவருடைய வழிகாட்டின்படி இன்றைய வரைக்கும் சிறப்பாக ஆசிரியர் பணியும் ஐயா அடிகளாருடைய ஆசிரியரோடு செய்து வருகின்றேன். அப்போ அந்த மலையனூர் ஆசிரியர் சங்கம் 300 ஆசிரியர் சங்க தலைவராகவும் தற்சமயம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அடிகளார். அது காரணமே இந்த திண்டிவனம் மண்ணு தான். திண்டிவனம் மண்ணை ஐயா அடிகளார் அவருடைய வாழ்ந்த இடம் உருவாக்கி இடத்தில் என்னுடைய காலடிப்பட்டதால் நான் மேல்மலை ஒன்றியத்தில் பணி செய்து இப்போ எதிர்பார்க்காத ஒரு பதவி எனக்கு. அந்த இடத்தில் உட்காரும்போது கூட நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இறை அன்பு ஐயாவுடைய வழியிலும் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வழியிலும் அந்த ஆசிரியர் பதவி 350 ஆசிரியர் மத்தியில் அந்த ஆசிரியர்களுக்கு தலைவராக பொறுப்பேற்றுள்ளேன். அதுக்கெல்லாம் காரணம் திண்டிவனம் மண்ணு தான். இப்போ நீங்கள் அந்த கவான் டப்பி அர்ப்பணி அவர்களுடைய பிறந்தநாள் கூடுகை நடக்குது. அதில் அந்த ஒவ்வொரு மாதம் கூடுகையில் உங்கள் பங்களிப்பு ஒவ்வொரு மாதமும் அடிகளாருடைய பிறந்தநாள் தினமாக 23ஆம் தேதி அது பற்றாளராக கலந்து கொள்கிறேன். அக்ஸிலியன் ஃபெலிக்ஸ் சார் ஐயா அவர்களுடைய உழைப்பில் அவருடைய பணியில் உந்துதலிலும் என்ற ஒரு பாசத்திலும் என்னுடைய பக்தியிலும் அந்த கூடுகையில் கூறுகிறேன். முதல் கூடுகையில் என் மகள் வந்து இப்போ 11ஆம் வகுப்பு படித்து வந்து தேர்வு டயத்தில் ஐயா அவர்களுக்கு வேண்டியதின் பேரில் 600க்கு 561 மார்க்கும், ஃபிசிக்ஸில் 100 மார்க்கும், கெமிஸ்ட்ரியில் 99, பயாலஜியில் 94, மேக்ஸில் 97 மதிப்பெண் பெற்று இப்போ இன்றைக்கி கவுன்சிலிங் 3 கவுன்சிலிங் போட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங்கில் 9வது கம்யூனிட்டி ரேங்கில் 9ம், ஜென்ரல் ரேங்கில் 3000 ரேங்க்களும், அக்ரியில் 4வது இடமும், ஜென்ரலில் 526 இடமும் வந்திருக்கார். அது காரணம் எங்களுடைய ஜபம். வேறு எந்த இதில் வந்து வெட்டரிக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுலேயும் நல்ல ரேங்க் வரும் நம்புகிறோம். அந்த நல்ல சீட்டு என் மகளுக்கு கிடைக்கணும். நல்ல இன்ஜினியரிங் குரூப்பில் அதில் என்ன இன்ஜினியரிங் குரூப்பில் வந்து ஜென்ரல் ரேங்கில் 3069ம், கம்யூனிட்டி ரேங்கில் 9000 இடமும் பெற்றுள்ளார்.
தமிழ்நாடு முழுன்ற தேர்வில் அந்த கம்யூனிட்டி பேசிக்கில் 9வது இடமும் 4வது இடமும் 4வது அக்ரியில் 4ம் இன்ஜினியரிங்கில் 9வது இடம் பெற்றுள்ளார். அது எல்லாமே எங்கள் ஆண்டோடைய இப்போ இந்த கூடுகளை தொடர்ந்து கூடுகளை பாப்பாவும் உறுதியாக சமையற்ற வேண்டிக்க சொல்லியிருக்குங்க. ஜபம் கொடுத்து அப்போ எந்த துறையில் தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவருடைய பற்றாளராக அவருடைய பரிந்துரையால் நீங்கள் அதை ஜபிக்கிறதுக்கு நான் குடும்ப ஜபமாகவும் நாங்கள் ஜபிச்சுன்னு வரோம். ஒவ்வொரு கூடுகையிலும் நாங்கள் மாதம் கலந்துக்கின்னு வீட்டில் குடும்ப ஜபமும் நடக்கும். இந்த இடத்துல வெள்ளிக்கிழமை பெரிய வெள்ளிக்கிழமை சமயத்தில் கூடுகை செய்து சிலுப்பாறை செய்கிறீங்கள அங்கே ஒரு சகாய மாதா நெகிவி அதில் அது என்ன நடக்குது? அது 1992-93 சகாய மாதா கெபி மேல் புதுப்பட்டில் பணி செய்த திரு அக்ஸரி ஃபெலிக்ஸ் அவர்களுடைய வழிகாட்டலின்படி அவருடைய உந்துதலின்படி சகாய மாதா கெபி அங்கே உருவாக்கப்பட்டது. 1993 அன்றையிலிருந்து இந்த கிராமத்தில் அந்த சகாய மாதா இந்த இடத்த வந்து இங்கே இருக்கிற ஒரு 5 குடும்பம் தான் அன்றைக்கி இருந்தார்கள். அந்த 5 குடும்பமும் அந்த சகாய மாதா உடைய நிழலில் இருந்ததால் அவங்க வேண்டதால் இந்த 5 குடும்பத்தில் எங்கள் குடும்பத்திலே அரசாங்க உத்தியோகத்தில் 2 ஆசிரியர், நான் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரும் என்னுடைய தம்பி அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை பட்டதாரியாகவும் இப்போ உதவி தலைமை ஆசிரியராகவும் தெரிவித்தார் எங்கள் குடும்பத்தில். அடுத்து இன்னொரு எங்கள் மாமன் குடும்பத்தில் ஒரு இன்ஜினியராகவும் ஒரு பிடி அரசு பதவியிலையும், இன்னொரு குடும்பத்தில் ஒரு தமிழ் பட்டதாரி ஆசிரியராகவும், இன்னொரு குடும்பத்தில் அவரும் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜேம்ஸ் ஆக ஒரு 5-6 பேர் சகாய மாதாவுடைய கருணையாலும் அவங்களுடைய அருளாலும் கடவுளுடைய வேண்டி எங்களுக்கு இந்த 5 குடும்பத்தில் 5 பதவி கொடுத்து வச்சுருக்காங்க. காரணம் எல்லாமே சகாய மாதா. அதுவும் முக்கியமாக வருடம் நடக்கக்கூடிய புனித வெள்ளி 3 மணிக்கு பக்கத்து ஊரில் இருந்து யார் ஜெபித்தாலும் அந்த 3 மணி அளவில் அவங்க என்ன வேண்டுறாங்களோ அடுத்த ஆண்டு புனித வெள்ளி வரும்போது 100% அவங்களுக்கு வெற்றி தான். தேவையை நிறைவேற்றி அன்னையுடைய பரிந்துரையால் அன்னை பெற்று கொடுக்கிறார்கள். அப்போ இது வளப்படுத்தி இதெல்லாம் கல்வி வளப்படுத்தி தந்தை டப்பி அவர்கள் இந்த பங்காக இருக்கும்போது இங்கு மக்கள் தொகை ஒரு 2 ஏக்கர் இடம் இருக்கிறது. இப்போ அவருடைய பற்றாளராகவும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? திண்டிவனம் மட்டும் இல்லைங்க, திண்டிவனத்துக்கு முன்னாடி வேளந்தாங்கல் பங்கில் அவர் காலடி பட்டு வேளந்தாங்கல் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டி நினைத்தவர் திண்டிவனம் சென்றார். இந்த வேளந்தாங்கல் அவர் காலடி பட்டதால் தான் புதுப்பட்டுக்கும் மதிப்பு கிடைத்தது. புதுப்பட்டு இன்னைக்கு வளர்ந்ததுங்க அந்த. ஆமாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எங்கள் குடும்பத்துக்கு சகாய மாதாவுடைய மாதாவும் ஒரு இறுதி ஆண்டவர் தான் எங்கள் குடும்ப குல தெய்வன்ற அளவுக்கு நாங்கள் இறுதி ஆண்டவர் கோயிலாக தந்தை காலத்தில் ஆமாங்க புதுப்பிக்கப்பட்டு. இன்னொரு சொல்ல மறந்துக்க, சகாய மாதா கேபி வந்த பிறகு உடனே ரட்சகர் ஃபாதர் மூலமாக இறுதி ஆண்டவர் சர்ச்சி ஜெர்மனுடைய நாட்டு உதவியோட அமைக்கப்பட்டு அது இந்த கிளைப்பங்கில் நடைமுறையில் மாதம் இங்கே திருப்பலி நடக்கும். அதன் பிறகு இப்போ மெசியா ஃபாதர் அவர்கள் இங்கே வந்த பிறகு அந்த சர்ச்சையை புனரமைக்கப்பட்டு அருமையாக வரவங்களுக்கு ஒரு ஆன்மீக பசியை தீர்க்கக்கூடிய இடமாக கீழ்ப்புட்பட்டு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க. இப்போ டஃபி அவர்களோட இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த பற்றாளர்களாக தொடர்ந்து பங்கேற்று அவருடைய புள்ள படிச்சிருக்கு இல்லையா, அதுவும் அதனுடைய தந்தையினுடைய பரிந்துரையால் எனக்கு எந்த சீட்டு எடுக்கணும்ட்டு அது இப்போ நானும் மாதம் கொடுக்குறோம். குடும்பத்துலேயும் இனிமேல் ஜபம் வைத்து என்னுடைய மகள் 3 படிப்புக்கு பதிவு செய்திருக்கோம். அந்த 3 படிப்பில் அந்த மகளுக்கும் தமிழ்நாட்டு அளவில் 10 ரேங்க் உள்ள இருக்காங்க. அதில் என் மகளுக்கு எதிர்காலத்தில் அவருக்கு நன்மை எது கூடுமோ எதுதோ அதை தேர்வு செய்யறதுக்கு மன வலிமையும் மன தைரியத்தையும் டப்பி ஃபாதர் மூலமாக எங்களுடைய இறுதி ஆண்டவர் தருவார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் அன்றாடம் டப்பி மூலமாக நாங்கள் குடும்ப ஜபம் செய்கிறோங்க. நன்றி சார். தேங்க்யூ சார்.